அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வரும் பயணிகளுக்கு அதிரடியான எச்சரிக்கை விடுத்த குவைத் தகவல் தொழில்நுட்ப ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அன்வர் ஹர்பி ஏர்போர்ட் சம்பந்தமான மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் இன்று இரவு நிகழப்போகும் அதிசய சம்பவம், மசூதிகளுக்கு தொழ வருமாறு குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சகம், அடுத்து வீட்டு பணிப்பெண்ணை நாடு கடத்த போகும் உள்துறை அமைச்சகம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் ஏர்போர்ட்டில் தற்போது பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக குவைத் வரும் பயணிகள் எண்ணிக்கையானது எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்து வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த மாதம் குவைத்தில் உள்ள ஸ்கூல்கள் அனைத்தும் திறக்கப்படுவதுதான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பல விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, குவைத் ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்லைன்ஸ், ஏர் அரேபியா ஆகிய அனைத்து விமான நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு விமான டிக்கெட்டின் விலையை உயர்த்தி வருகிறார்கள். இதனால் குவைத்திற்கு செல்லும் அனைத்து பயணிகளும் வேறு வழியின்றி அதிக கட்டணம் செலுத்தி குவைத் செல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்க, இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பயணிகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதாவது அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் குவைத்தில் உள்ள ஸ்கூல்கள் அனைத்தும் திறக்கப்படுவதால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் குவைத்திற்கு திரும்ப தயாராகி வரும் இந்த சுச்சுவேஷன்ல அவர்களது ஸ்மார்ட் போன்கள் ஏர்போர்ட் வைஃபை மூலம் ஹேக் செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சைபர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதுபோல ஏர்போர்ட் ஃப்ரீ வைஃபை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என குவைத் தகவல் தொழில்நுட்பத்தின் தலைவர் டாக்டர் அன்வர் ஹர்பி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஃப்ரீ ஏர்போர்ட் வைஃபை மூலம் உங்களது ஃபோன் ஹேக் செய்யப்பட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், ஃபோட்டோ மற்றும் முக்கிய வீடியோக்கள் ஹேக்கர்கள் திருடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதனால் ஏர்போர்ட் வைஃபை பயன்படுத்த வேண்டாம் என குவைத்தின் தகவல் தொழில்நுட்பத்தின் தலைவர் டாக்டர் அன்வர் ஹர்பி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால் குவைத் மட்டும் கிடையாதுங்க, மற்ற பிற எந்த ஒரு விமான நிலையத்திலும் உள்ள ஃப்ரீ வைஃபை கனெக்ட் செய்து இன்டர்நெட்டை பயன்படுத்தாதீங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்று இரவு முழு சந்திரகிரகணம் ஏற்படும் என இந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்திருப்பதை தொடர்ந்து குவைத்தின் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களில் உள்ள 106 மசூதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது இன்று இரவு 8 மணிக்கு சிறப்பு தொழுகை நடத்துமாறு இஸ்லாமிய விவகார அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சுன்னாவின் அடிப்படையில் இந்த சந்திரகிரகணம் தொழுகை நடைபெறும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து நுவசிப் பார்டர் வழியாக தனது காரில் சவுதி அரேபியாவிற்கு ஏராளமான சிகரெட் பாக்கெட்டுகளை கடத்தி சென்றதாக 30 வயதுடைய குவைத்தி குடிமகனை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து அவர் கடத்த முயன்ற சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட நபர் மீது கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளது. அடுத்த தகவல், மைதான் ஹவலி ஏரியாவில் வசிக்கும் ஒரு பெண் மருத்துவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்ததை தொடர்ந்து வீட்டு பணிப்பெண்ணான ஹத்தாமா கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு பெண் மருத்துவரின் வீட்டில் பணிபுரிந்து வந்த ஹத்தாமா அந்த மருத்துவரின் 18 கேரட் கோல்ட் பிரேஸ்லெட் மற்றும் 800 குவைத் தினார் ரொக்க பணத்தை திருடியதாக அந்த பெண் மருத்துவர் மைதான் ஹவலி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வீட்டு பணிப்பெண்ணை காவல்துறை கைது செய்து விசாரித்த போது தான் திருடியதை அந்த வீட்டு பணிப்பெண் ஒப்புக்கொண்டு பணம் மற்றும் நகையை திருப்பி கொடுத்துள்ளார். பெண் மருத்துவரின் வேண்டுகோளின்படி அந்த வீட்டு பணிப்பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை. ஆனால் குவைத்தின் சட்டப்படி இதுபோன்ற நம்பிக்கை துரோகம் செய்யும் தொழிலாளர்கள் குவைத்தில் பணிபுரிய அனுமதி கிடையாது. அதனால் இப்போ இந்த வீட்டு பணிப்பெண்ணை நாடு கடத்த போவதாக மைதான் ஹவலி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்று ஒரு சிலர் செய்யும் திருட்டால் மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 31,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 27,500 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 30,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 27,500 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 97 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 532 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 583 பில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.